உறவுகள் கிடைக்காதையா. இதே அம்மா, இதே அப்பா, இதே மனைவி, இதே பிள்ளைகள், இதே நண்பர்கள், இதே உறவுகள் அடுத்த பிறவிலும் கிடைக்கும் என்று யாரும் நம்பிக்கையோடு சொல்ல முடியாதையா, உத்தரவாதம் தர முடியாதையா. கிடைத்ததை அனுபவியுங்கள், கிடைத்ததை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், கிடைத்த உறவுகள் உங்களை பாராட்டுமாறு நடந்து கொள்ளுங்கள். கொடுங்கள், கொடுக்க கொடுக்க இறைவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். நாகப்பட்டினத்தில் சுனாமி பேரலையிலே ஒரு மீனவ குடும்பத்திலே ஒரே பையன், 6 வயதுடைய பையன் கடல் அலையில் அடித்துக் கொண்டு போய்விட்டான் என்று ஊரே நம்பிய போது பெற்ற தாய் நம்பினாள், நிச்சயமாக என் பிள்ளை வருவான் என்று உறுதியோடு இருந்தால். அன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக மாவட்ட ஆட்சியர் தலைவர் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தார்கள். அந்த 1 லட்சம் ரூபாய் கட்டு பணத்தை அப்படியே அவன் தந்தை வாங்கி கொண்டு போய் பீரோயிலே வைத்தான். அன்பு நண்பர்களே, 6 மாத காலத்துக்கு பிறகு அந்த காணாமல் போன பிள்ளை எப்படியாவது வந்து விடுவான் என்று கடல் தாயை வேண்டியவளுடைய அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டது. பையன் வந்து விட்டான். அந்த தாய் பரபரப்போடு அந்த 1 லட்சம் ரூபாய் கட்டு ரூபாயை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியருடைய டேபிள்ல வைக்கிறார். அதை எடுத்து பார்த்தவர், 6 மாத காலத்துக்கு முன்பு கொடுத்த இந்த பணத்தில் ஒரு ஒத்தை 500 கூட நீ எடுக்கவில்லையா என்று கேட்டபோது அந்த தாய் சொன்னாள், ஐயா நான் அதை எடுத்திருப்பேன். எப்படி எடுத்திருப்பேன் என்றால், இந்த நீங்கள் கொடுத்த 1 லட்சம் ரூபாயில் இருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டுகளில் ஒரு 500 ரூபாயாவது என்னை பார்த்து அம்மா என்று அழைத்திருந்தால் அன்றைக்கு தொட்டிருப்பேன் ஐயா. இது ஜடம், இது பிணத்திற்கு சமம். மனித மனதைய குணத்தையே பாழாக்குகிற ஒரு கொடிய மருந்து. இதை நான் தொடவே இல்லை. அதனால் நான் விரதம் இருந்தேன். என் பிள்ளை கிடைத்து விட்டான். கோடி கொடுத்து 1 லட்சம் கொடுத்தீர்கள், பல லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காத என் பிள்ளை வந்து விட்டான். இதைவிட எனக்கு மகிழ்ச்சி எது என்று ஒரு மீனவ குடும்பத்தினுடைய பெண்மணிக்கு தெரிந்திருக்கிறது என்றார்.